வாங்கிக்காமா சரி 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 இப்படி போங்க. அந்த ராஜேந்திர சார்ட்ட இவருக்கு நம்பரை கொடுக்க சொல்லுங்கள். போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமி, நான் வாழ்க்கையை இழந்து நிற்கிறேனே, எனக்கு என்ன வழி வச்சிருக்கேன்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். கால் வந்துட்டு வாப்பா. என்னையா முண்டிக்கிட்டு வரேன், வாழ்க்கையை இழந்திருக்கீங்களா? இல்லைல்ல இல்லைங்க, நான் சொல்கிற ஆள் அடையாளமாக வாங்க. என்ன, யாருமே கோவப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும், மிக அமைதியாக வர வேண்டும். இன்னொரு கால் வந்துட்டு வா. உள்ள தாங்க கொடுக்குறியா முழுசா? யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 2.25 ஆண்டுகளாகவே சோதனையான காலங்கள் பணத்தாலும் மனதாலும் நோயாலும் பிணியாலும் வேதனைப்பட்டு வந்தாய். ஆனால் இப்போ துணைவியை இழந்துட்டேன். அதனால் உனக்கு இனி ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையாங்கிற ஒரு ஆள் மனதில் ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ளே இருக்குது. 2026க்குள்ள இனி ஒரு திருமணம் உனக்கு நடக்கும். அதில் நீ வெற்றி அடைவாய். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு சம்பந்தமான விஷயத்தில் 1.5 ஆண்டுகள் நீ பணி செய்து அமோகமான அமௌண்ட்டுகளை பெற்று வெற்றி அடைந்து வருவாய். இப்போ இழந்திருக்கிற செல்வங்களை மீட்டி தந்ததோட அந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிற பணியை உனக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்தி வெளிநாட்டுக்கு உனக்கும் தொடர்புடையதை ஆக்கி வெற்றியாக்கி தருவேன். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, ஜெயிக்க வைக்கிறேன், ஜெயிச்சு தரேன். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? சென்னை மாநகரம், சென்னை மாநகர் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. வாங்க, இடிக்காமல் தவழ்ந்து நிதானமாக வாங்க, ஒன்றும் கவலை இல்லை. நான் காத்திருக்கிறேன், மெல்ல வாங்க, யாரையும் துன்பப்படுத்தாமல் வாங்க. பாப்பா இரு இரு பொருள் கட்டி கொடுத்த பிள்ளையா? உனக்கு அடுத்து பேசுவாங்க. கால் வந்துட்டு வரலாம். இது யாருமா? கல்யாணம் முடித்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அமைதி குறைவும் இடமாற்றமும் தேவைப்படுதுப்பா. அவன் வாழ்க்கை பிரிஞ்சு போகாது, காப்பாற்றித்தாரேன். இன்னொருடைய பிள்ளையுடைய திருமணம் புரட்டாசி மாதத்துக்கு பிறகு நிர்ணயிக்கப்படும். அதில் எந்த தடையும் இல்லாமல் ஆக்கித்தாரேன். பௌர்ணமிக்கு முதல் அவள் ஜாதகத்தை கொண்டு வந்து என்னை பாரு, ஜெயிக்கிறேன். அந்த இடம் சம்பந்தமான விற்பனை 6 மாதத்துக்குள்ளே நடக்கும். அடுத்த உத்தரவில் அதுக்கு வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை சரிதானான்னு கேட்டு வந்திருக்கானே, யார் அந்த பிள்ளை? இது யாரு? மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டியா? பிள்ளைய பார்த்துருக்கீங்க, அந்த மாப்பிள்ளை சரிதானான்னு கேட்கணும். என்னம்மா புரியாமல் பேசுறீங்க? காலை வந்துட்டு வா. பாரு, பொறுமை வேண்டும் ஐயனே, பொறுமை வேண்டும். உட்கார். 3 லாங்குவேஜஸ் பேசக்கூடிய ஒருவரை உன் மகள் விரும்பி இருக்கிறாள், சரியா? அதனால் அவன் அடுத்த மாநிலத்தில் சென்று அவள் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பிளான் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீ மறுத்தாலும் அவள் ஓடி விடுவாள் என்பதே உத்தரவானது. ஆனால் அந்த வாழ்க்கை சரியாக இருக்குமா என்பதை பார்த்தேன். இடைப்பட்ட குழப்பங்களுக்குரிய வார்த்தை தான். அதை மாற்ற முடியுமான்னு கேட்டேன். மாற்ற முடியும், ஆனால் பௌர்ணமி வரை அவகாசம். கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயிச்சு தார, பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. என்ன, அந்த பிள்ளை போட்டாவை கொண்டு வா. மூதாட்டியினுடைய ஆயுளுக்கு எதுவும் கண்ட வருமோன்னு பயத்தோடு வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம்.
அண்ணாச்சி அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் அண்ணாச்சி. நீங்கள் ஏன் கஷ்டப்படுத்தீங்க? பேசாமல் வந்து உட்கார வைங்க. பக்கத்தில் வரலாம், நீங்கள் உட்காருங்க. உட்காருங்க. இதில் நீங்கள் உட்காருங்கண்ணே. முதல்ல அமைதியா. உங்களுக்கும் முடியாதா சார்? ஐயனே கருப்பசாமி, வர சொல்லவா? 90 நாட்கள் கழித்து இவளை கூட்டு வாப்பா. இவன் உடலில் பங்கம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன், தெளிவாக எழுந்து நடக்க வச்சு தாரேன். 90 நாட்கள் கழிந்து கூட்டு வரவும். கால் வந்துட்டு வரலாம். மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கிறாய். அது தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத பயம். வரலாம், வாங்க பக்கத்தில் வாங்க. 90 நாள் கழித்து என்னையை பார்க்க வரணும். இந்தாம்மா, இன்னையிலேருந்து நிம்மதியாக தூங்கி வருவேன். இந்தாப்பா பணம் நிற்கும், போயிட்டு வாங்க. வெள்ளை தூக்கி விடு, பாட்டியை தூக்கி நீங்கள் விடுங்க. நீங்கள் விடுங்க அண்ணாச்சி. வெரி குட். எந்தி என் செல்லம் கருப்பசாமிக்கு. எந்திம்மா. வேண்டாம், அவள் எந்திப்பா. கருப்பசாமியுடைய பிளாவை உடம்புல சேர்ந்துருது. நல்லது இருக்கு, நானும் கூட இருக்கேன். இன்னையிலேருந்து ஜெயிச்சு வா. ஓ